ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் ஃபுட் ஜங்ஷன் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க பார்க்க போற தீபாவளி ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்வீட் ரெசிபி கராச்சி ஹல்வா, இல்லைன்னா இது பாம்பே ஹல்வான்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஈஸி, சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் வச்சு நம்ம சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இனி வர போற தீபாவளி ரெசிபிஸை நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணணும்னா என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். அதே சமயத்துல நான் நேத்து போட்ட பன்னீர் ஜாமுன் ரெசிபி இன்னும் நீங்க யாரும் பார்க்கலன்னா கடைசியா என் கார்டுல கொடுத்துறேன், நீங்க பாருங்க. பாம்பே ஹல்வா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1/2 கப் அளவுக்கு சோள மாவு எடுத்திருக்கேன், கார்ன்ஃபிளவர். இதை ஒரு கப் அளவுக்கு தண்ணீர்ல நம்ம கரைச்சிக்கணும். எந்த கட்டிகளும் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி டைல்யூட் பண்ணி வச்சிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு அடிகனமான பாத்திரம் இல்லனா கடாய் வச்சுட்டு அதுல 1 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியில சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நீங்க இதை வடிக்கிறதுனா வடிச்சுக்கலாம். ஏன்னா குப்பைகள் இருந்தா அது கிளியர் ஆயிடும். ஸோ இது நல்லா வடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா குக் பண்ணுங்க. நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ்ல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த சோள மாவு கலவையை இதுல ஊத்திடணும். ஊத்தும் போது எந்த கட்டிகளும் இருக்கக்கூடாது. அதே சமயத்துல கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா கீழே நீங்க ஊத்த அந்த ஹீட்டுக்கு சோள மாவு சீக்கிரமா கட்டி ஆயிடும். ஃப்ளேமை மீடியம்ல வச்சுட்டு இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே வந்துட்டீங்கன்னா இந்த மாதிரி க்ளூயி கன்சிஸ்டன்சி வரும். நல்லா திக்கா ஒரு க்ளூ மாதிரி கிடைக்கும். இதுல உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அதை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்க கேசரி கலர் கொஞ்சமா தண்ணியில கலந்து இதுல ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க கலர் யூஸ் பண்ணும்போது லிக்விட் கலரா இருந்தா தண்ணியில கலந்து ஊத்த தேவையில்லை. பவுடர் கலரா இருந்தா நீங்க தண்ணியில கலந்து தான் ஊற்றணும். அப்படியே நீங்க யூஸ் பண்ணும்போது அங்கங்க திட்டா ஃபார்ம் ஆயிடும் உங்களுக்கு. அதனால தண்ணியில கலந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா எல்லாமே கலர் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹல்வா மிக்சர் பாத்தீங்கன்னா நல்லா குக் ஆகணும். குக் ஆயிட்டதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்து கிளற ஆரம்பிக்கணும். இப்ப இது நெய் எப்போ சேர்த்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிற மிக்சர் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணவே நீங்க ஃபீல் பண்ணுவீங்க இது கொஞ்சம் டைட் ஆன மாதிரி. அந்த ஸ்டேஜ்ல நீங்க 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. இப்ப எனக்கு நெய் சேர்த்தணும், அதனால நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த நெய் நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறமும் மறுபடியும் குக் ஆனதுக்கு அப்புறம் லைட்டா டைட் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ்ல நீங்க அடுத்து இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு குக் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த 4 டேபிள் ஸ்பூன் நெய்யும் நீங்க ஆட் பண்ணணும். கடைசியா நீங்க நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும். அந்த டெக்ஸ்டர் நல்லா கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஹல்வா அப்சர்வ் பண்ண நெய் எல்லாத்தையுமே வெளியில விடும். அந்த சமயத்துல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க இறக்கிடலாம். இப்ப 4 டேபிள் ஸ்பூன் நெய்யுமே ஆட் பண்ணியாச்சு. 4 டேபிள் ஸ்பூன் நெய்யுமே கண்டிப்பா ஆட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உங்களோட சாய்ஸ். 2 டேபிள் ஸ்பூன் நீங்க குக்கிங் ஆயில் கூட ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கடைசியா 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க நெய் கடைசியா ஆட் பண்ணும்போது அதோட ஃபிளேவர் கொடுக்கும். இல்ல 3 டேபிள் ஸ்பூன் நெய் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நெய் நீங்க எந்த அளவுக்கு ஆட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபிளேவரும் டேஸ்டும் நல்லா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஊத்துன நெய் எல்லாமே மறுபடியும் ரிட்டர்ன் வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லாவே இந்த கடாயில ஹல்வா ஒட்டாம அப்படியே திரண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்துல நம்ம நட்ஸ் விருப்பப்பட்டா நம்மளுக்கு என்னென்ன நட்ஸ் தேவையோ அதை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு நான் முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா உடைச்ச முந்திரி பருப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ நம்மளோட ஹல்வா நல்லாவே ரெடி ஆயிருக்குங்க. இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இங்கே பாத்தீங்கன்னா நான் ஒரு கேக் டின் எடுத்திருக்கேன். அதுல ஏற்கனவே நெய் கிரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு மேல கொஞ்சமா முந்திரி பருப்பு தூவி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஹல்வாவை அதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்டான ஷேப் கிடைக்கும். நீங்க
கேக் டின்ல தான் பண்ணணும்னு இல்லை, உங்ககிட்ட பிளேட்டு அந்த மாதிரி எதா இருந்தாலும் நெய் தடவி வச்சு நீங்க சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நீங்க கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹல்வாவை உடனே வந்து நம்ம கட் பண்ண முடியாது. கண்டிப்பா ஒரு 2 மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரமாவது டைம் கொடுக்கணும். அப்பதான் இது வந்து நல்லா உள்ள இருக்கிற ஹீட் எல்லாமே கம்ப்ளீட்டா கூல் டவுன் ஆகணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே ஆறிடுச்சு. 1 மணி நேரம் கழிச்சு நான் வந்து இதை எடுத்திருக்கேங்க. இதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சு திருப்புனீங்கன்னா இது வந்து அழகாக கீழே வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு கத்தி வச்சு உங்களுக்கு தேவையான அளவில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுலபமாக ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சாச்சுங்க. இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரே வெரைட்டி ஆஃப் ஸ்வீட்ஸ் வந்து செய்யறதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஸ்வீட்ஸ் செய்யறது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். சாப்பிட்றவங்களுக்கும் ரொம்பவுமே விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த 1/2 கப் சோள மாவுக்கு நம்மளுக்கு வந்து 12 பீஸ் ஆஃப் ஹல்வா கிடைச்சிருக்கு. ஸோ தாராளமாக நம்மளுக்கு வந்து இன்னொரு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னா யோசிக்காம நம்ம இந்த ஸ்வீட் செய்யலாம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஹல்வானா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்மளோட கராச்சி ஹல்வா, பாம்பே ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தீபாவளி ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.